நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று போட்ட வீடியோ சரியாக வாய்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நைட்டில் பேசுனதுனால என்னால் பெருசாக வாய்ஸ் கொடுக்க முடியல. ஓகேங்களா, இதுக்கப்புறம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு கிளியரான வாய்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. டியரில் சிம்பிளாக ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஒர்க் ஆச்சுன்னா. ஓகேவா? என்னென்னா, டியரில் போன மாதம் இப்போ டியர் 5D சார்ட் எல்லோரும் எடுத்துக்கோங்க. போன மாதம் இந்த மாதம் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். போன மாதம் நம்பரில் எடுத்து இந்த மாதம் நம்ம 3 ஷோ 1 மணி, 6 மணி, 8 மணிக்கு எடுத்து ப்ளே பண்ண போகிறோம். இந்த மெத்தடு கண்டிப்பாக பாஸ் ஆகுது. பட் இடையில 2-3 நாள் மிஸ் ஆகுது. அப்படி ஃபஸ்ட்டு ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா வெயிட் பண்ணி மறுபடியும் பாஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரியா? நான் என்ன விஷயம்னு சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. டியரில் 5D சார்ட் எடுத்துக்கங்க எல்லோரும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி ப்ளே பண்ணுங்கள். சரியா? எடுத்தோடனே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணக்கூடாது. ஏற்கனவே இது போல் ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். அது நேற்று வீடியோ கூட சொல்லியிருந்தேன், வரலன்னு சொல்லிட்டு 3 நாள். பட் வந்திருக்கு. ஒரு நாள் தள்ளி வந்திருக்கு. டபுள் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தடுத்த நாள் வந்திருக்கு. ஆனால் அன்றைக்கே நம்ம சொன்னது, அன்றைக்கி 3 ஷோவில் வரணும்னு சொல்லியிருந்தோம். அதாவது 1 மணியில் உள் நம்பர் 2 நம்பர் கூட்டுறது, 6 மணி ஷோவில் உள் நம்பர் 2 நம்பர் கூட்டுற மெத்தட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா? அது வந்து முன்னாடி வந்து எப்படி வந்துச்சுன்னா, அன்னன்னைக்கு அடுத்த நாள் வந்துட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளாக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் தள்ளி தள்ளி பாஸ் ஆகிட்டுருக்கு. அது கவனித்தவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன விஷயம் நான் சொல்கிறேன், கவனித்து பாருங்கள். இதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குன்னு நம்புகிறேன். விருப்பம் இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ நம்ம நவம்பர் மாதம் 1ஆந்தேதி ரிசல்ட் பார்ப்போம் வாங்க. 1 மணி ஷோ 1ஆந்தேதி. இங்கே உள் நம்பர் பாருங்கள். உள் நம்பர்னால் 5Dயில் முதல் 2 நம்பர் 78ன்னு அடிச்சிருக்கான். இந்த 78 நம்ம என்ன பண்ண போகிறோம், பவரில் பிரிக்க போகிறோம். 8ஆக பிரித்து ப்ளே பண்ண போகிறோம். 78 நம்ம பிரித்தோம்னா எப்படி வரும்? டைப் பண்ணுறேன் பாருங்கள். 78 87 28 ஏன்னா 7 பவர் 2 இல்லையா, 82 அப்படி திருப்பியும் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? 73 8க்கு பவர் 3 இல்லையா, அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் 37. ஓகேவா? இங்கே வந்து 23 32 அப்படியே ஆப்போசிட்டுக்கு எடுத்த நம்பரை திருப்பி போட்டு பவர் பண்ணுவோம். அந்த 2 நம்பரையும் பவர் பண்ணால் வேலை முடியும். இந்த 8 பேர் அடுத்த மாதம் 1 மணி, 6 மணி, 8 மணி இந்த 3 ஷோவில் ஏதாவது ஒரு பேர் வரணும். வாங்க, வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது இதெல்லாம் வந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், 1 மணி ஷோவில் 28ன்னு அடிச்சிருக்கான். புரியுதுங்களா? ஓகேங்களா? 28 பாஸ் ஆகிருக்கும். ஒரு பேர் பாஸ். 8 பேரில் ஒரு பேர் பாஸ். ஏதோ ஒரு ஷோவில் வந்துட்டாவே அவ்வளோதான், நம்ம நிப்பாட்டிக்க வேண்டியது தான். ஓகேவா? இப்போ அடுத்து வாங்க. இங்கே பாருங்கள், 05 இதை நம்ம பிரித்தா எப்படி வரும்? அப்படியே நான் வாய்ஸில் சொல்லட்டுங்களா, இல்லை டைப் பண்ணிட்டுங்களா? சரி, இதை மட்டும் டைப் பண்ணுறேன். அடுத்து நீங்கள் டைப் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க எழுதி. ஓகேவா? 05க்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அதை 8ஆக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்கிறது? 05 50 திருப்பி போடுறோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபுல் பவர் பண்ணால் என்ன வரும்? 55 00. இந்த வாட்டி நமக்கு 4 பேர் தான் வரும், டபுள்ஸாக வர்றதுனால, பவர் டபுள்ஸாக வந்ததுனால. இப்போ இந்த நம்பர் அடுத்த நாள் 2ஆந்தேதி நமக்கு வந்திருக்கான்னு பார்க்கணும். அதாவது நவம்பர் மாதம் எடுத்து நம்ம டிசம்பர் மாதம் பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 2ஆந்தேதி 05ன்னு பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, 1 மணி சொல்லி பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? மார்க்கிங் கரெக்டாக அது மேலே வீது பாருங்கள். திரும்பவுமா 05. ஓகேவா? இப்போ நான் அப்படியே செக் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே நோட் பண்ணிங்க. சரியா? இப்போ அடுத்தது வந்து நம்ம அடுத்த மாதம் அப்படியே செக் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துங்க. மற்ற நீங்கள் நோட்டில் எழுதி செக் பண்ணுங்கள். இது தொடர்ந்து 3 நாள் ஃபெயில் ஆச்சுங்க. ஓகேவா? இது போல் ஃபெயில் ஆச்சுன்னா நிப்பாட்டிட்டு நீங்கள் எப்போ பாஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ அதுக்கு அடுத்த மாதம் 3ஆந்தேதி என்ன? 20. அப்படின்னா நமக்கு 02 20 25 52
அப்புறம் என்ன வரும் 0770 75 57 வந்திருக்கணும். அன்றைக்கி வந்து வரல. ஓகேங்களா. அடுத்து 03 30 03 30 35 53 08 80 85 58 வரணும். அன்றைக்கும் பார்த்தா நமக்கு வரலை. அதுக்கடுத்து 90 09 90 95 59 04 40 45 54 வரணும். அன்றைக்கி நமக்கு வரலை. பட் என்ன நடந்ததுன்னா அன்றைக்கி அடுத்த நாள் நமக்கு அடிச்சிருப்பான். இங்கேயும் பாருங்கள் மேலேயும் வந்திருக்கு. பட் 03 08 டபுள்ஸில் அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கும். முடிஞ்சால் இது ஒரு 6 ஷோ ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கம்பல்சரி வின்னிங் எடுக்கலாம். சரியா. வராமல் போகலை, தள்ளி வந்திருக்கு. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்பர் ஷார்ட்டாக ஒரு நாளில் வின்னிங் வாங்குற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அதுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து விருப்பம் இருந்தால் ஒரு 6 ஷோ ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்துடும். இது பாருங்கள், அடுத்த ஷோ கூட அதுக்கு முன்னாடி நாள் கொடுத்தது 4ஆம் தேதியா, 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன். 4ஆம் தேதி கொடுத்தது பாருங்கள். இங்கே டபுள்ஸில் பாஸ் ஆகிருக்கும் 358. ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன டேட்டு பார்க்கணும்? 7ஆம் தேதி, சாரி 6ஆம் தேதி பார்க்கணும். 08 அதாவது 80 வந்திருக்கு. நமக்கு 08 80 85 58 அப்படின்னு வரணும். 35 53 03 30 இங்கே ட்ரிபிள்ஸ்லேயே பாஸ். அப்புறம் நைட்டு 8 மணிக்கும் பாஸ் ஆகிருக்கும். நமக்கு ஒரு ஷோ வந்தால் போதுங்க. ஓகேவா. அடுத்து இங்கே வந்து 05 அப்போ நமக்கு என்ன வரணும்? 05 50 55 00 வரணும். பட் நமக்கு அன்றைக்கி வரலை. ஓகேவா. 7ஆம் தேதி வரல. 8ஆம் தேதி நமக்கு என்ன வந்திருக்கு? 31. அப்போ நமக்கு 13 31 63 36 68 86 81 18. ஓகேவா. சாரிங்க, ஒரு வண்டி வந்துச்சு அதனால். அன்றைக்கி நமக்கு இங்கே டபுள் பாஸ் 8 மணி ஷோவில். புரியுதுங்களா. நான் சொன்ன மெத்தட் புரிஞ்சுதுங்களா? போன மாதம் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக வந்துடுறேன். மற்ற நீங்கள் செக் பண்ணிங்க. டைம் இல்லை, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இப்போ நேற்று இன்றைக்கி நான் சொல்கிறேன். நேற்று இனி வரப்போகிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்து எழுதி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டினியூ பண்ணிங்க. இதில் பாருங்கள், 16ஆம் தேதி 20. அப்போ நமக்கு என்ன வரணும்? 02 20 25 நான் 16ன்னு சொல்கிறேன், 15. ஓகேங்களா. டேட்டு மாற்றி சொல்கிறேன் பாருங்கள். 15 20 02 25 52 0770 75 57 ஒரு நம்பர் நமக்கு அன்றைக்கி வரணும். 15ஆம் தேதி. ஓகேங்களா. அன்றைக்கி வந்து நமக்கு வரலை. ஓகேவா. 15ஆம் தேதி வரல. இப்போ அதுக்கு அடுத்து வந்து 16 76 அடிச்சிருக்கானா உள் நம்பரு. 76க்கு பவர் பண்ணால் 7. அப்படியே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? 76 67 71 17 12 21 26 62. ஓகேங்களா. அங்கே பாருங்கள் 71 பாஸ் ஆகிருக்கும். புரியுதுங்களா. அது 8 பேரில் ஒரு பேர் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து வந்து 17 நேற்று 26 அடிச்சிருக்கான். அப்போ நமக்கு என்ன வரணும்? 26 62 71 17. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எழுதி பாருங்கள், நான் எப்படி சொல்ல முடியும் கரெக்டாக. ஓகேங்களா. 26 62 71 17 76 67 இதில் வந்து நமக்கு நான் 8 பேர் சொல்லலை முழுசாக, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக முடிக்கிறேன். 71 நைட் 8 மணி ஷோவில் பாஸ் ஆகியிருக்கும். ஓகேவா. புரியுதுங்களா. இதுதான் கான்செப்ட்டு. என்னென்னா போன மாதம் நவம்பர் மாதம் வர முதல் 2 நம்பரை அப்படியே எடுத்து அதை அப்படியே பவர் பண்ணணும். பவர் பண்ணி 8ஆக பிரித்து, பவர் நம்பர் தெரியும் இல்லைங்களா. பவர் நம்பர்லாம் தெரிஞ்சால் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஓகேங்களா? பவர் நம்பர்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நீங்களே டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். எடுத்து அந்த வர 8 நம்பரை 3 ஷோ துரத்துங்க. பாஸ் ஆகிட்டுருக்கு. இடையில இடையில ஒரு நாள் மிஸ் ஆகுது. மிஸ் ஆச்சுன்னா விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி நண்பர்களே. அப்புறம் நிறைய பேர் இது டெலிகிராம் குரூப் லிங்க் கேட்குறீங்க. நான் எப்போவுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு நான் ஒவ்வொரு டைமும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை கவனிச்சு பாருங்கள். அது பார்க்கறதுலாம் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துட்றேன் இதுக்கப்புறம். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.